இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. வேதாலும் பாதாலும் யாவையும் எல்லாவற்றையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமதே. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த பரலோகத்தில் சென்று கொடுத்த நாமம் அது இயேசு கிறிஸ்து நாமம். சேர்க்கும் நாமமதே. லோகத்தில் சேர்க்கும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனி நாமமதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனி நாமமதே. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமதே. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நான் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சொல்லமா சொல்லமா. எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமா அந்த காலை வேளை நம்ம இருக்கலாம். தேவாதி தேவனை நம்ம வாழ்த்தி பாடும்போது நம்ம மத்தியில் அவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நம்மை மீட்டுக்கொள்ள ஒரே ஒரு தெய்வனா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் யெகோவாய், அவர் யெகோவா ஷல்லோமாய், அவர் யெகோவா சாலோமாய், அவர் யெகோவா ரப்பாவாய் நம்மோட நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிற அந்த ஒரு சிந்தையோட நம் தேவாதி தேவனை நம்ம பாடி நாம் ஆராதிக்கலாமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே. அவர் சர்வ வல்லவர். ஆமென்.
எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி எல்ரோயி எல்லை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி எல்லை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி எல்லை காண்பவரே. ஆமென். நம்மை காண்கிற தேவன் எல்ரோயி எல்ரோயி எல்லை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. அப்பா இந்த காலவேளை எல்லா புதிய குணம் உமக்கு நாம செலுத்துகிறோம்ப்பா. யெகோவா ராஜனே, ஆமென். எபிலேசர் எபிலேசர் இதுவரை உதவினே, எபிலேசர் எபிலேசர் இதுவரை உதவினே, எபிலேசர் எபிலேசர் இதுவரை உதவினே, எபிலேசர் எபிலேசர் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா. அப்பா இம்மானுவேலா எங்களோடு இருந்து இந்த வருஷம் தொடக்கம் முதல் முடிவரை நீங்க எங்களை வழி நடத்தணும்பா. சொல்லப்பா. ராஜனே, இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன், இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன், ஆமென். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன். அவர் வாக்கு தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நம்மை மரண பரியந்த வழி நடத்தவர் வல்லவர். ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே. ஆமென். உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன். ஆமென். யெகோவா தேவனே, ஹல்லேலூயா. யெகோவா கர்த்தரே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் நம்முடைய கைகளை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம்பா. சொல்லப்பா. யெகோவா ராஜனே. தேவன் நமக்கு அடிக்காலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை அகங்காரிகளையும் பொய்யை சான்றுகிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 44. கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலையாக இருக்கும். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமையாக இருக்கும். நீர் பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலையாக இருக்கிறது. சங்கீதம் 119, 89, 90. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
Keep me as the apple of your eyes and hide me in the shadow of your wings. கண்மணியை போல என்னை காத்தருளும். Psalm 17:8. Proverbs chapter 1, 2 and 16. To know wisdom and instruction, to Proverbs, the Lord of understanding. To their for the Lord gave from the Lord. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எரோமியா 33:3. லூக்கா 6:35-38. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தகப்பனை விட நானே சீக்கும் யாரை விட. என் தாயை விட என் தந்தையை விட நானே சீக்கும் யாரை விட. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தருவோம் அக்கறை அல்லவா. கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தருவோம் அக்கறை அல்லவா. தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனைக்குள்ளே காக்கவில்லையா. தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சாரிபாத்தின் விதைவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்ததேவும் அக்கறை அல்லவா. சாரிபாத்தின் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்ததேவும் அக்கறை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நானே சீக்கும் யாரை விட. என் தாயை விட என் தந்தையை விட
அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். செபிக்கலாம். அப்பா பிதாவே, உமது கரத்தில் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேசும் அடிமையை வெளிப்படுத்தும். என்ன வார்த்தை என்பது ஆண்டவரே முக்கியமல்லப்பா, நீர் எங்களோடு பேசி அந்த வார்த்தையை ஆண்டவரே தெளிவுபடுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய், எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இதை கேட்கிற உள்ளங்கள் மகிழட்டும். இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு வார்த்தை, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல்னா என்ன, தடினா என்ன? ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. இது இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க. அது எதற்காக? அங்கேயும் இங்கேயும் தறி கெட்டு ஓடுகிற அந்த ஆடு மாடுகளை சரிப்படுத்தி கொண்டு போய் அவர்கள் மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு கொண்டு போவதற்காக. தடி எதற்காக? தடினாலும் கொம்பு தான். நம்ம ஊரில் இங்கே கொம்பு தான். எங்கள் ஊர்லலாம் பெரிய இவ்வளோ பெருசுக்கு நம்மளுடைய மூங்கில் மரத்தில் செஞ்சு ஒரு பெரிய தடி வச்சுருப்போம், ஒரு ஆள் உயரத்துக்கு. துஷ்ட பூச்சிகள், பாம்பு ஏதாவது உள்ள வந்துடக்கூடாது. கிராமத்தில் நிறைய திருடர்கள் வருவாங்க. அந்த கொம்பை எடுத்து என்ன செய்வாங்க, திருடனை ஒரு போடு போட்டால் அவன் காஞ்சிருவான். அவ்வளோ பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டிக்காக இருக்கும். அதுதான் தடி. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே வேதத்தில் இந்த கோலுக்கு ராடு, ராடுனா கொம்பு, கம்பு, குச்சி ஏதாவது. தடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டாஃப், STAFF, ஸ்டாஃப். அப்படின்னா ஊன்றுகோல். வயசான பிறகு ஐயாமாரு அம்மாமாருக்கு ஒரு ஊன்றுகோல், மூன்றாவது கோல் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு கோல். அதுக்கு பேர் என்னது? வாக்கிங் ஸ்டிக், ஊன்றுகோல். அப்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ கோல் அங்கே எங்கும் வழி விலகி போகிற ஆடுகளையும் மாடுகளையும் வழி நடத்துவதற்கு பயன்படுத்துகிறதும், ஆபத்து நேரத்தில் உதவி செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு பெயர் தடி. இது ரெண்டும் ஒரு மந்தைக்கு தேவை என்பதை மேய்ப்பன் நன்றாய் அறிந்திருக்கிறான். அந்த கொம்பு கொஞ்சம் உயரமாக இருந்தால் அது நுனியில் கூட ஒரு கொக்கி மாதிரி கட்டி மிருக ஜீவன்களுக்கு தேவையான இலைத்தலைகளை பறித்தும் கூட அந்த மேய்ப்பன் கொடுப்பான். இப்போது போஷிப்பதற்கும் அவனை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவதற்கும் தேவையான ரெண்டு கொம்புக்கு பேர் தான் என்ன? கோலும் தடியும். இந்த கோல் என்கிறது செங்கோல். செங்கோல்னா அரசாட்சி செய்கிற அரசவையில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? செங்கோல். ஒரு அரசன் கண்டிப்பாக ஒரு செங்கோல் வைத்திருப்பான் தன்னுடைய அரசவையில். துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாக்கோல்னா அந்த காலத்தில் நிறுத்துகிறோம் இல்லையா, தராசு இப்படி கையில் பிடிச்சி நிறுத்தணும். இப்போ தான் கம்ப்யூட்டரு நமக்கு தராசு கிடைக்கிது. இப்போ அந்த கம்ப்யூட்டர் தராசு இல்லாமல் அந்த காலத்தில் இப்படி பிடிச்சி நிற்போம், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நிற்கும். அது இப்போவும் சில நடைமுறையில் உண்டு. அதுக்கு பேர் என்னது? துலாக்கோல். புதுசாக இருக்கா? துலாக்கோலுங்கிறது தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? துலாக்கோல். எழுதுகோல், எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பேனா, பென்சில், இதெல்லாம் என்னது?
எழுதுகோல். நம்ம எல்லாம் இப்படி சுத்தமான தமிழ்லாம் பேசவே மாட்டோம். பேனா கூட பென்சில் கொடுங்குவோம். எழுதுகோல். சுத்த தமிழ் அறிஞர்கள் இதை வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தும். ஆனால் இந்த தாவீது இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். இந்த தாவீதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் செய்து கொடுக்கிறேன். இந்த வேதத்தில் அநேக கோல் உண்டு. சூரிய கிரக குடும்பத்தை சேர்ந்த கோலுக்கு வேற ஸ்பெல்லிங், நான் சொல்லுகிற கோலுக்கு வேற ஸ்பெல்லிங். சூரிய குடும்பம் சுற்றி வருது. சூரியனை சுற்றி பல விதமான கோள்கள் சுற்றி வருது. அந்த கோல் அல்ல நான் சொல்ல போகிற கோல், தடிக்கொம்பு கோல். இப்போ வேதத்தில் நிறைய இருக்குது. நான் 2 பேரை மட்டும் இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது எப்படி பயன்படும் என்பதை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக என்னாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது ஆரோனின் துளிர்த்த கோல். ஆரோனின் துளிர்த்த கோல். இங்கே அதனுடைய 16ஆம் அதிகாரத்தை எல்லாம் நாம் வாசிக்கும் போது, அங்கே தாத்தான் அபிராம் என்கிறவர்கள் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி, நீங்கள் மாத்திரம் ஏன் இப்படி உங்களை உயர்த்தி கொண்டு போகிறீர்கள், எங்களை ஏன் நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, கர்த்தர் மோசே இடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். நான் யாரை இந்த ஊழியத்தில் வேண்டும் என்று தெரிந்து கொள்வேனோ அவர்களுக்காக ஒரு சம்பவம், ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். நீங்கள் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் 12 கோல்களை கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க வேண்டும். ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆரோனும் மோசேயும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவங்க 2 பேருமே யாரு தான்? அண்ணனும் தம்பி. ஆரோன் அண்ணன், மோசே தம்பி. 3 வயது வித்தியாசம் உள்ளவர்கள். இப்போ இந்த லேவி கோத்திரத்தில் சேர்ந்த இந்த ஆரோனை தேவன் ஒரு விசேஷித்த விதமாக தெரிந்தெடுத்து அவனை ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும். ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சபையார் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக வெளிப்படையாக தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு டெஸ்ட்டை வச்சார். 12 கோத்திரங்களிலிருந்தும் 12 கொம்பை எடுத்துட்டு வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்? சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க வேண்டும். நான் யாரை தெரிந்து கொள்வேனோ அவனுடைய கொம்பு துளிர் விடும் என்று கர்த்தர் சொல்லி அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்க, 4:5 வாசிக்கும்போது, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். சபையார் எல்லாருக்கும் சொல்லுகிறார் ஒரே காரியத்தை. ஒவ்வொரு கோத்திரமும் எடுத்துக்கிட்டு வாங்க. 12 கோத்திரத்தாரும் 12 கோல்களை எடுத்துக்கொண்டார்கள். கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்பாக தேவ சமூகத்தில் வைத்தார்கள். ஒரே இரவு. அந்த இரவில் தேவன் அந்த சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைத்த அந்த 12 கோல்களில் ஒரு கோல் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்தந்த கோத்திரத்தார் அந்த கோல்களில் என்ன செய்திருப்பாங்க? அவங்களுடைய பெயரை எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ அந்த ஆரோனுடைய கோல் ஒரு இரவிலேயே அது என்ன செஞ்சதான்? துளிர்த்திருந்தது.
துளிர் விட்டு பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. இது நடக்குமா? சாத்தியமே இல்லாத காரியத்தை, நடக்கவே முடியாத காரியத்தை நடத்துகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்றால் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின், அவருடைய மூளையின் விசேஷத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சபையார் அத்தனை பேரும் இந்த ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவர்களை குறித்து அவதூறான காரியங்களை பேசும்போது கர்த்தர் அதை கேட்டார். இந்த ஆரோனை எப்படி அழைக்கிறேன் என்பதை கண்டு கொள்ளும்படியாக அந்த சபையாருக்கு முன்பாக தேவன் அவனுடைய கோலை துளிர்விட வைத்தார். அது துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் என்பது ஆல்மண்ட், நம்ம பாதாம் மரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வீடுகளில் இருக்கிற கிராமங்களில் நிறைய பாதாம் மரம் வளரும். அது குட்டியாக செடி வந்து அது அப்படியே வளர்ந்து அது உயரமாகி பல கிளைகளோடு கூட இருக்கும். சின்ன சின்ன பருப்பு இருக்கும். எங்கள் வீட்டில் முகப்பேரில் கூட இருந்தது. அதெல்லாம் நாங்கள் சீசனுக்கு உடச்சி எங்கள் மாமியார் கொடுப்பாங்க, பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கிறது விசேஷமானது பெரிய சைஸு. பிறங்க வாதுமை பழங்களை கொடுத்ததான். அந்த வாதுமை கொட்டை நல்லா பெருசாக இவ்வளோ பெரிய காய் வரும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? பருப்பு இருக்கும். இது எப்படி சாத்தியம்? ஆண்டவருடைய பார்வையில் எனக்கு யோசித்து பார்க்குறேன். எனக்கு இந்த செய்தியை எடுக்கும்போது என் புத்திக்கு எட்டவே இல்லை. ஒரு இரவுக்குள்ளே அத்தனை மனிதர்களுடைய வாயை அடைக்கும்படியாக தேவன் ஆரோனின் கோலை என்ன செய்தார்? துளிர் விட்டது, பூ பூத்தது, அது கனிகளை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து, இந்த ஆரோனை குறித்து எபிரேயர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ ஆரோன் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா இப்படிதான் கர்த்தர் அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருவார். சுயேட்சையாக இஷ்டம் போல எனக்கு பாட தெரியும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு சொல்ல தெரியும், நான் போய் ஊழியம் செய்வேன் என்று போகிறவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள். கர்த்தர் சொல்லாத அக்கினியாய் அது மாறும். அல்லேலூயா. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், ஆரோனை விசேஷமாய் அழைத்தார், ஊழியம் செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு அநேகர் ஊழியத்துக்கு எழும்பியிருக்கிறார்கள். நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்று போட்டுக்கிறாங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன். நேற்று வரைக்கும் குடிக்காரன், இன்றைக்கி பைபிள் தூக்கிட்டு அசிஸ்டண்ட் பாஸ்டர். நேற்று வரைக்கும் குட்டிக்காரன், இன்றைக்கி அசிஸ்டண்ட் பாஸ்டர். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டா அசிஸ்டண்ட் பாஸ்டர், வயசாகிட்டா அசிஸ்டண்ட் பாஸ்டரா? இல்லைங்க, ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ பலத்த ஜனம். ஒரு சின்ன சின்ன சபைகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு வழி நடத்துவதற்கு இந்த ஆரோன் ஒரு விசேஷமானவனாய் தெரிந்தெடுத்தார். அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆசாரிய ஊழியத்துக்காக ஆரோனை விசேஷமாய் அவர் என்ன செய்தார்? முதலாவது அந்த 12 கோத்திரத்தில் இருந்தும், இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதருக்குள்ளே இருந்தும் ஒருவனை மாத்திரம்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. 12 கோத்திரம் அங்கே இருந்தது. அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் இருக்க அத்தனை பேரையும் தேவன் ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கல, அதில் ஒருவனை தெரிந்தெடுத்தார். அவன் தான் ஆரோன். அப்போ இவன் முதலாவதாக பிரித்து எடுக்கப்பட்ட ஊழியக்காரன். அல்லேலூயா. என்னோட வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது தப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த ஆரோனை தலைமை ஆசாரியனாக ஏற்படுத்தி அவனுக்கு உதவியாக அவன் 4 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 4 பிள்ளைகளையும் ஊழியத்தில் தேவன் அபிஷேகித்து வைத்தார். அல்லேலூயா. 4 பேரும் அசிஸ்டண்டாக தான் இருந்தாங்க. தலைமை ஊழியத்தை செய்யக்கூடியவன் ஆரோனாக இருந்தான்.
அந்த 4 பேரையும் அபிஷேகம். மொத்தம் எத்தனை பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு? 5 பாஸ்டர், ஒரு தலைமை போதகர், 4 அசிஸ்டன்ட் பாஸ்டர். பாருங்க, இந்த 5 பேரும் கர்த்தருக்காக ஆசாரியனாகிய ஊழியக்காரன் இந்த ஆரோனை தெரிந்தெடுத்ததுனால ஆரோனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி இந்த பூமியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று 4 பேரை அபிஷேகித்தார். ஆனால் அதில் 2 பேர் கர்த்தருக்கு விரோதமாய் செய்து அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால தேவ சமூகத்தில் அவர்கள் சுட்டரிக்கப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் கர்த்தர் தண்டிப்பார். அல்லேலூயா. ஐயோயோ ஆரோனாச்சே, ஆரோனுடைய பிள்ளைகளாச்சே, ஒரு நாளும் விட மாட்டார். இந்த ஊழியக்காரனோட பிள்ளையாக இருந்தாலும் தப்புன்னா கர்த்தர் தண்டிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 4 அசிஸ்டன்ட் பாஸ்டரில் 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க, மீதி 2 பேர். இப்போ இந்த 2 பேருக்கு என்ன உண்டாயிருக்கும்? பயம் வந்திருக்கும். நம்முடைய மூத்த சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, இது நிமித்தம் அந்நிய அக்கினியை கொண்டு போகக்கூடாது என்று அவர்கள் கடைசியாக போய் கானானில் சேர்கிற வரைக்கும் அவர்கள் பயபக்தியாய் அந்த ஊழியத்தை செய்தார்கள் என்று நீங்கள் இந்த 5 ஆகமத்தை வாசித்தீர்களானால் தெரியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவனாக இருந்தவன் ஆரோன். 3வதாக, இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக மக்கள் முறுமுறுத்து என்னென்னு பேசியிருப்பாங்க நினச்சி பாருங்களேன். அண்ணன் தம்பி 2 பேரும் ஊழியக்காரனாக இருக்கும்போது அந்த சபையில் இருக்கக்கூடிய எத்தனை மக்களும் மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளே எவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? அவங்க பேசியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த லேவி கோத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த மோசே ஆரோனுக்கு விரோதமாக அந்த கோத்திரத்தாரே என்ன செய்வாங்க? கண்டிப்பாக எழுப்பி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் தேவன் அமர்த்தி போட்டு என்ன செய்கிறாரு? அவனை உயர்த்தி வைக்கிறார். 4வதாக, ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன காரியம்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருக்க உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகையிலும் இருந்தன. இந்த 9ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லி, அது மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே, நான் நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். வெளியில் சுற்றி இடம் போட்டு வைத்தா அதுக்கு பேர் என்னது? பிரகாரம். இந்து கோயில்களில் இன்றைக்கு அதுதான் அப்படியே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாமி உள்ளே வச்சிருக்கிற ஒரு அறைக்கு பேர் அவங்க சொல்கிறது என்னது? கருவறை. அதுக்குள்ளே எல்லாரையுமே நுழைய விட மாட்டாங்க. இன்றைக்கும் பூசாரியை தவிர யாருமே என்ன செய்யக்கூடாது? உள்ள நுழையக்கூடாது. அவர் மட்டும்தான் போய் தீபார்த்தம் காட்டணும். அது மகா பரிசுத்த ஸ்தலம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம். வெளியில் சுற்றி நம்ம இடம் போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் பிரகாரம். இது இந்து கோயில்கள், எல்லா கோயில்களும் இப்படி தான் கட்டப்பட்டிருக்கும். பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி அங்கே உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கே இருந்தது. அப்போனா இவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்க. ஆரோனை ஊழியத்துக்காய் நான் தெரிந்தெடுத்தேன். அந்த ஆரோன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? மன்னா. அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். அடுத்து கற்பலைகளும் அல்லது கட்டளைகள், 10 கட்டளைகளை தேவன் கற்பலகையில் எழுதி கொடுத்தார். அது அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டு மக்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லின அந்த வார்த்தைகளோடு கூட தேவன் வானத்திலிருந்து பொழிந்தருளின அந்த விசேஷித்த மன்னாவோடு கூட
ஆரோனின் துளிர்த்த கோலும் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதாவது எவ்வளோ விசேஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வாசிக்கிறதுக்கு சாதாரண வசனங்களை போல இது தெரியலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோலை எங்கே கொண்டு வந்து வைத்தார்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார். அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுப்பாரானால் அநேக விசேஷித்த காரியங்களை அவனை கொண்டு செய்வார். இந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு மார்பதக்கம் என்கிற ஒரு மேல் அவன் போட்டிருக்கிற ஊழியக்காரனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் அவன் உடுத்தணும்னு. அப்போது அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டுக்கொண்டு அதற்கு மேலே மார்பதக்கத்தை பதித்து, அந்த மார்பதக்கத்தில் ஒரு தோள்பட்டை சைடில் 6 கோத்திரமும் இன்னொரு தோள்பட்டை சைடில் 6 கோத்திரம். இப்போ மொத்தமாக அவன் மார்பில் எத்தனை இருக்குது? 12 கோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 12 கோத்திரங்களையும் அவன் இருதயத்தில் சுமந்தவனாய் அனுதினமும் மக்களுக்காக தேவ சமூகத்தில் போய் பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் அந்த 12 கோத்திரங்களையும் தன்னுடைய மார்பகத்தில் அவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? பொறித்து வைத்திருக்கிறான். இதை அவன் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 12 கோத்திரங்கள் இயேசுவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. சீஷர்கள் பேதுரு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் அந்த வசனம் வரும். மத்தேயு 19 அங்கே 27ஆம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான வார்த்தைங்க. 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார். அவர்கள் எங்கே போனாலும் இயேசுவுக்கு பின்பாக போய்கொண்டே இருக்கிறார்கள். அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாடா. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றிட்டோம். அப்போ பேதுருக்குள்ளே மட்டும் எப்போவுமே முந்திரி கொட்டை ஐயா அவர் தான். அவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே இருக்குது, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வான நல்ல தொழில் பண்ணினோம், அந்த தொழிலில் வர லாபத்தில் நாங்கள் சுகமாக இருந்தோம். இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு வான, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஊழியத்துக்கு வரவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னால் நிறைய பேர் பெரிய 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 நான் போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரன் மரித்து போனார் பாண்டிச்சேரியில். எங்கள் அண்ணன் ஃபுல் ஹாஸ்பிட்டல் சர்ச், ட்ரினிட்டி ஃபுல் ஹாஸ்பிட்டல் சர்ச்சோட அது பிரான்ச்சு, எங்கள் பாஸ்டர் பிரதாப் சிங்கோட பிரான்ச்சு அந்த பாண்டிச்சேரியில் ஒன்று உண்டு. எங்கள் அண்ணன் சபையில் வந்து அவர் கொஞ்ச நாள் விசுவாசியாக இருந்து அவர் மூலமாக அவர் கூட்டிகிட்டு போய் பாஸ்டர் பிரதாப் சிங்கிட்ட சொல்லி அவர் ஒரு வேலையும் செய்து கொண்டிருந்திருக்கிறார். இங்கே சென்னையில் டன்லப்பில் வேலை செஞ்சாரா என்னன்னு சரியாக தெரியல. அந்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டு போய் ஊழியத்துக்காக போயிருக்கிறார். அவருக்கு 4 பெண் பிள்ளைகள். பாருங்க, அருமையான ஊழியம். சின்ன ஒரு ஷெட்டு போட்டு சும்மா கொட்டை போட்டு நடத்திக்கிட்டு இருந்திருக்கார். அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் அவர் எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாக்களையும் கணவன் மனைவி கிடைக்கப்பெற்ற கொஞ்சம் விசுவாசிகளை வைத்து சண்டே ஈவினிங் ஆராதனையே கிடையாது. சண்டே மார்னிங் மட்டும் ஆராதனை வச்சுட்டு ஈவினிங் ஃபுல்லாக ரவுண்ட்ஸு, ஒவ்வொரு வீடு வீடாக ட்ராக்ஸை கொடுத்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஆதாயம் பண்ணியிருக்கிறாருங்க. 10 கிலோமீட்டர்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து முகப்பேர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அண்ணா நகர் வரைக்கும் வச்சுக்கலாமா? 10 கிலோமீட்டர் வருமா? வரும். பாருங்கள், இங்கேருந்து அண்ணா நகர் வரைக்கும் சுற்றி 10 கிலோமீட்ரு அவர் ஊழியம் செஞ்சுருக்கார். மனைவி விசுவாசிகளோடு போய் 800 அடி நீளமா சர்ச்சு. எத்தனை அடி? 800 அடி நீளம். 1 கோடி ரூபாய்க்கு
கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசிகள் கொடுக்கறதை சேர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கினாராம். 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி திரும்ப விசுவாசிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்களாம். அதை வச்சு கொஞ்சம் லோன் போட்டாராம். 800 அடி நீளத்துக்கு அவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டாராம். கட்சி எப்போ பயங்கரமான சர்ச்சாம். எங்கள் அண்ணன் சொன்னார், அம்மா நான் போய் அந்த வாசலில் நின்று பார்க்குறேன், எனக்கு கண்ணுக்கே தெரியலம்மா. 800 அடின்னா அவ்வளோ தூரம் இருக்கு இல்லையா? நம்ம சர்ச்சு இப்போ எண்டு இருக்கிறத விட இன்னும் 1 மடங்கு இருக்கணும். அவ்வளோ தூரம். இப்போ நான் எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும் பாருங்கள். அந்த ஊழியக்காரன், அருமையான ஊழியக்காரன், இவ்வளோ பெரிய சபையை நடத்திட்டு 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்னும் 2 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்குது போல். திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். இந்த மூத்த மருமகனை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கார். அந்த மூத்த மருமகன் தான் இப்போ அந்த சபையை என்ன செய்கிறாரு, பொறுப்படுத்திருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரன் தன் செஞ்ச வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக என்ன செஞ்சார், அவர் ஊழியத்துக்குன்னு போகும்போது அவரை எப்படி அபிஷேகம். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, எனக்கு விவரம் தெரிஞ்சு யாருமே 800 அடி நீளத்தில் சர்ச்சை கட்டினதை நான் பார்த்ததே இல்லைம்மா. இந்த சர்ச்சை தான் நான் பார்த்துருக்கேன். அது நம்ம பையன். அவன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. போய் அந்த சாவு அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னார் எனக்கு. அருமையான தேவச்சனமே, ஒரு மனுஷனை கர்த்தர் பிரித்தெடுப்பாரானால், தெரிந்தெடுப்பாரானால், அழைப்பாரானால் அவனை விசேஷித்தவனாக மாற்றிடுவார். எல்லா கண்ணும் பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவங்க என்ன செய்வார், உயர்த்தி வைப்பார். பேதுரு கேட்குறாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்தோம்யா, எங்களுக்கு என்ன தருவ? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அருமையான வார்த்தை. நீ பயப்படாத பேதுரு, இந்த இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரங்களை எல்லாம் நீ என்ன செய்ய போற, நியாயம் தீர்க்க போற. உனக்கு 12 சிங்காசனத்தை கொடுப்பேன். 12 பேரும் என்னோடு கூட உட்காருவீங்க. நியாயம் தீர்க்கிற பகுதிவிங்க. ஊழியக்காரர்களை கர்த்தர் அவ்வளோ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் பிரகாசிக்கவே முடியல. அவங்க அதை பற்றி கவலையும் படலை. பாஸ்டர் இருக்கார் பார்த்துக்குவார். ஆனால் அவங்க பெரிய பாஸ்டர் கடந்து போன பிறகு தான் ஒவ்வொருத்தரும் கடந்து சென்று ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அதில் ஒரே ஒரு மனுஷன் யோவான் மாத்திரம்தான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றதுனால அவன் பத்ம தீவில் போனான். வரப்போகிற கடைசி நாட்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தர் அருமையாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்த. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் சிங்காசனத்தில் என் பக்கத்தில் உட்கார வச்சு 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாய் வைப்பேன் என்று சொன்னார். இப்போ பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். ஆரோன் 12 கோத்திரங்களை தன்னுடைய மார்பில் சுமந்தவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துடைய ஊழியமும் ஆரோனுடைய ஊழியமும் விசேஷம். இந்த 2 பேரையும் கொஞ்சம் நான் சேர்க்குறேன், ஒன்றா சேர்க்குறேன். நான் இப்போ 2 பேரையும் தனித்தனியாக சொன்னேன், இப்போ 2 பேரையும் ஒன்றா சேர்க்குறேன். இயேசு கிறிஸ்து 33 வருஷம்தான் பூமியில் வாழ்ந்தார். 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு கூட இருந்தார். 3 வருஷம்தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி வெளியே வந்தார். அவர் சும்மா தானாகவே வெளியே வரலங்க ஊழியத்தை. அவர் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து எழுந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்படி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து தேவன் அவருக்கு கொடுத்தார். அதனால தான் அவர் விசேஷித்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு விசேஷித்த கிருபைகள் வராவிட்டால் ஊழியத்தில் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் அவரை பரியாசம் பண்ணினார்கள், எத்தனையோ பேர் அவரை காரி உமிழ்ந்தார்கள், எவ்வளோ குற்றம் சாட்டினார்கள். எல்லாம் நடந்தது அவருடைய ஊழியத்தில். அவர் அநேக இடங்களில் மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனாலும் அவரை எவ்வளவோ பரியாசம் பண்ணி அவருடைய ஊழியத்தை குறித்து அசட்டை பண்ணின அநேக ராஜாக்களும் அநேக ஆசாரியர்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை குறித்தெல்லாம் இயேசு பயப்படவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் நிறைவேற்றும்படியாக இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னாரே,
அவர் தான் அவரை அபிஷேகித்து கொண்டு வந்தார். அப்படி அவர் அபிஷேகித்து கொண்டு வந்ததுனால தான் அவர் 3 வருஷம் உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்து கடந்து போக பண்ணார். அல்லேலூயா. அப்போ ஆரோனை 12 கோத்திரங்களுக்கு பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தினது போல தேவன் இயேசுவை 12 சீஷர்களுக்கு பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தி இன்றைய வரைக்கும் நமக்கு பிரதான மேய்ப்பர் யார் தான்? இயேசு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனம் அந்த அநேகருக்கு வழிகாட்டியாக, அநேகருக்கு அற்புதமான கிரியைகளை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் வாழ்ந்து காட்டி, நான் செய்கிற கிரியைகளை விட நீங்கள் இன்னும் அதிகமாய் செய்வீர்கள் என்று வாழ்ந்து காட்டிட்டு போனார். அப்போ ஆரோனும் அழைக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவராலோ செய்ய முடியாது. ஊழியத்தில் எதிர்ப்பு வரும், பிரயாசங்கள் வரும், எதிரிட்டு வருவார்கள், துரோகிகள் இருப்பார்கள், முதுகில் குத்துறவர்கள் இருப்பார்கள், முன்ன விட்டு பின்ன பேசுகிறவர்கள் இருப்பார்கள். யாரும் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் ஊழியக்காரனை தெரிந்தெடுப்பாரானால் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தின் தீர்மானத்தையும் அவனை கொண்டே செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, 13லேருந்து வாசிக்கிறேன். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களோ பதித்திருந்தன. இந்த அப்போஸ்தலர் 12 பேரோட நாமங்கள் எங்கே பதிக்கப்பட்டிருந்தது? ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரும் 12 நாமங்களும் அங்கே பதிக்கப்பட்டிருக்குது. பரலோகத்தில் இருக்குதுங்க. ஆவியானவர் எவ்வளோலாம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த கடைசி பகுதியெல்லாம் 12 கற்கள் இருக்கும், 12 வாசல்கள் இருக்கும், 12 மதில்கள் இருக்கும், அப்புறம் 12 நாமங்கள் இருக்கும். இப்படி 12 நிறைய சொல்லப்பட்டிருக்கும். இந்த 12ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர். இந்த 12வது நம்பரை கர்த்தர் ஒரு விசேஷமாய் வேதத்தில் வைத்திருக்கிறார். அப்போ ஆரோன் 12 கோத்திரங்களை மார்பகத்தில் சுமந்தான். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் 12 சீஷர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். இவர்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய நாமங்களை பதிக்க வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அங்கே போனால் தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். போனவங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம். இதை போய் பார்க்கணுன்னா அந்த பட்டணத்துக்கு நம்ம போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்க, வெறுமையான கோல், அந்த வெறுமையான கோலை தேவன் தளிர வைத்தார், துளிர்க்க வைத்தார், கனி கொடுக்க வைத்தார் என்றால் நீங்களும் நானும் இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு இரவுக்குள்ள ஆரோனின் அந்த காய்ந்து போன கம்பை நான் துளிர்விட்டு பூ பூத்து கனி கொடுக்க வைக்குமானால் நான் பட்ட மரத்தை போல இருக்கிறேன் என்று நினைத்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு துளிர்விட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் இல்லை, வரங்கள் இல்லை, வல்லமைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நமக்கு வெளிக்கொண்டு வர தெரியலை. அதனால தான் நம்ம சில வேலைகளில் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் நாம் முன்னேறி செல்லுவதற்காக கர்த்தர் ஒரு சிலர் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து உட்காந்து தேவ சத்தத்தை கேட்குறீங்களாண்ணா, நீங்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். எல்லாரும் கையை வைத்து சொல்லாமா, என் கோல் துளிர்க்கும்.
என் கோல் துளிர்க்கும், என் கோல் துளிர்க்கும், என் வாழ்க்கை கோல் துளிர்க்கும். ஆமென். கர்த்தர் உங்களை இன்னைக்கு இந்த வருஷத்தில் துளிர் விட பண்ணுவார். இந்த வசனத்தை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும்னு வசனம் சொல்லுதே. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டவரே, என் கோலை துளிர்விட செய்யும். என் கோல் என்றால் ஒரு ஆசாரியத்துவத்துக்கு முதன்மையாக தேவன் நிறுத்துவதற்காக அந்த கோலை துளிர்விட செய்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்கிறது, அநேகர் பார்க்கிறதுக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு பேர் தான் என்னது? கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள், நீங்கள் பட்ட மரமாக இருந்தாலும் கனி கொடுப்பீர்கள். கர்த்தருக்காய் நான் கனி கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புங்க, கர்த்தர் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 25ஆம் வருஷம் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அது போகட்டும். இந்த 26ஆம் வருஷம் உங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறேன், கர்த்தருக்காய் நான் எழும்புவேன், கர்த்தருக்காய் எதையாவது நான் செய்வேன். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நான் அடக்கி போட்டு அமுக்கி போட்டு உக்காந்துருக்க மாட்டேன். என்னை கொண்டு என்ன செய்யணும் கேளுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரை தேவன் தெரிந்தெடுத்திருப்பார், அது தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். திடீர்னு கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் நான் இருக்கிறபடினால அது மொட்டை மரமாக இருக்குதுன்னு நினச்சாலும் கர்த்தரால் அது துளிர்விட முடியும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் கர்த்தர் இந்த மாதத்தை ஆரம்பித்து 18 நாள் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு சுபிட்சமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் துளிர் விட வைப்பார். உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஆமேன். ரெண்டாவதாக இன்னொரு கோலை நாம் பார்த்துட்டு நாம் கடந்து போகலாம். யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். இது யாரு? மோசே. ஏசி இல்லாதனால வேர்க்குது. இந்த இடத்துல காத்தே இல்லை. வேர்க்குது. சரி, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு கோல். மோசேயை பார்த்து கர்த்தர் கேட்குறார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டோன்னே மோசே கோலுங்கிறான். மோசேயினுடைய வாழ்க்கையில் மோசேயின் கோல் இது. அது என்ன சொன்னேன்? ஆரோனின் தளிர்த்த கோல், துளிர்த்த கோல். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஆரோனின் துளிர்த்த கோல். இது மோசேயின் கோல். இந்த மோசேயின் கோல், இந்த மோசேயை 3 பங்காக நான் பிரிக்கிறேன். இப்போ மோசே 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். முதல் 40 வருஷம் இவர், கவனிங்க, மோசே லேவி கோத்திரத்தில் கோசேன் நாட்டில் கிமு 1571 பிறந்தாருன்னு ரெக்கார்டு இருக்குது. மோசே எங்கே பிறந்தார்? எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் 1571 பிறந்தார். நமக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும். லேவி கோத்திரத்தில் தான் இவரும் பிறந்தார். இவர் அழகுள்ளவர் என்று கண்டு அவள் தாய் 3 மாதம் ஒளித்து வைத்தால் அதன் பிறகு அவளால் ஒளித்து வைக்க முடியவில்லை என்று சொல்லி அவள் அதை கொண்டு போய் தண்ணீரிலே அவர் ஒரு பெட்டகத்தை செய்து அந்த பெட்டகத்துக்குள்ளே ஒளித்து வைத்து விட்டுட்டாள். திரும்பவும் அந்த பெட்டகத்தை பார்வோனின் குமாரத்தி அதை எடுத்து இது ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு அவள் கொண்டு போய் வளர்த்தாள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். முதல் 40 வருஷம் இவன் அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கும்போது அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை
படிப்பும் பட்டமும் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன அரசாங்கத்துக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லா ராஜதந்திரங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவள் பால் ஊட்டினவள் யார்? சொந்த தாய். இப்போ இந்த சொந்த தாய் பால் ஊட்டுகிற வரைக்கும் அவள் அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருப்பாள். நாம் அடிமையாக இங்கே வந்தவர்கள், உன்னை நான் இப்படி விட்டுட்டேன், நம்முடைய சனம் இனம் இதெல்லாம் இதுதான், இவங்க நாங்கள் எப்படி கஷ்டப்படுகிறோம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள். கண்டிப்பாக சொல்லியிருப்பாள். ஒரு தாய் தான் தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறா? சொல்லி கொடுப்பாள். தகப்பனை விட தாய் அதிகமாக குழந்தையோட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்போது அவள் சொல்லி கொடுக்க இந்த 40 வருஷமும் அவன் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாலும் தன் ஜனத்தை குறித்தே அவன் என்ன செய்தான்? யோசித்து கொண்டே இருந்திருப்பான். அவனை கர்த்தர் பயிற்றுவிக்கும்படியாக இந்த 40 வருஷம் உன் வாழ்க்கையில் போதும் என்று நினைத்ததுனால தான் ஒரு எகிப்தியனை, ஏன் அவனுடைய ஜனம் 2 பேரும் சண்டை போடும்போது அங்கே ஒரு கொலை நடக்கிறது. அந்த கொலை யார் தான் பண்ணுறது? மோசே தான் பண்ணுறார். தன்னுடைய ஜனத்துக்காக அவனுக்கு வைராக்கியம் வந்து அந்த எகிப்தியன் என்ன செஞ்சிடறான்? வெட்டி கொன்று மணலில் புதைச்சி போட்டான். ஒரு கொலைகாரன். ஆனால் இந்த காரியம் வெளிப்பட்ட போது ராஜாவுக்கு பயந்து அந்த அரண்மனையை விட்டு ஓடி போனான். ஓடி போயிட்டான். அடுத்த 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கையில் சுகபோகமாய் வாழ்ந்தான். சுகபோகமாய் எல்லாவற்றையும் அனுபவித்தான். மெத்த எல்லாம் தெரிந்த ஞானியை போல இருந்தான். இப்போ அடுத்த 40 வருஷம் வெளியே வந்துட்டான். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறான். எங்கே போகிறதுன்னு அவனுக்கு தெரியல. திடீரென்று ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வருகிற ஒரு மீதியானினுடைய ஆசாரியனுடைய குமாரத்தி அங்கே வருகிறாள், சிப்போராள். அந்த குமாரத்தி வரும்போது அங்கே மாடுகளுக்கு தண்ணீர் காட்டும்போது இவன் உதவி செய்கிறான். இதை தன் தகப்பனிடத்தில் போய் சொல்லும்போது அந்த தகப்பன் இவளை கேட்கிறான், அந்த பையனை எங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. அவன் கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். போய் அந்த ஆசாரியின் இடத்துல இப்போ என்ன மேய்க்கிறான்? ஆடு மேய்க்கிறான். எங்கே இருந்தவன்? அரண்மனையில் இருந்தவனை கொண்டு போய் கர்த்தர் ஒரு பயிற்று வைக்கிறார். இதுதான் ஊழிய படிப்பு. எவ்வளோ சுகபோகமாய் வாழ்ந்தாலும் ஊழியத்தில் வந்தால் கஷ்டப்படணுங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாரு? ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த 40 வருஷம் கடந்து போச்சு. இந்த 40 வருஷத்துக்கு பிறகு மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். இவன் அரபு தேசத்துக்கு போயிட்டான். அரபு தேசத்தில் போகிற அரபியன் ஆகிட்டான். இப்போ அரபியன் ஆகி எகிப்தியனாக இருந்தவன் இப்போ எங்கே போயிட்டான்? அரபியன் ஆகிட்டான். மீதியான் தேசம் அரபு தேசம். அப்போ அங்கே போய் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடை தினமும் ஓட்டிக்கிட்டு தான் அவன் வனாந்தரத்துக்கு போயிருப்பான். ஆனால் தினமும் அவன் உள்ளத்தில் என்ன இருந்திருக்கும்? அந்த அரண்மனையில் நம்ம சொகுசாக வாழ்ந்தாலும் என் ஜனம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. என் தாய் தகப்பங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி ஓடி வந்துட்டேன். கண்டிப்பாக அவன் நினச்சிருப்பாங்க. அவன் நினைக்க 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 அந்த ஜனத்தை குறித்த எண்ணங்கள் அவனுக்கு அதிகமாய் வர தேவன் எத்தனையோ நாள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்திருப்பான். திடீரென்று ஒரு நாள் முட்செடி மூலமாய் பேசினார். அல்லேலூயா. எத்தனையோ நாள் அந்த பகுதியில் அவன் போயிருப்பான். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் அவனோட என்ன செய்யல? பேசலை. இவன் உள்ளத்தில் கர்த்தருக்காக அந்த ஜனத்தை குறித்த எண்ணங்கள் உருவாக 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 மோசையை கூப்பிடுறாரு. மோசே மோசே, என் ஜனம் அங்கே உபத்திரவப்படுது, நீ வா, உன்னை நான் எங்கே அனுப்ப போகிறேன்? எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். எப்படி இருந்திருக்கும் உனக்கு? ஐயோயோ, நம்மளே ஊரை விட்டு முடியாது குலகாரனாக வெளியே வந்தோம், திருப்பி அங்கே அனுப்ப போகிறேங்கிறாங்களே. அங்கே ஏற்கனவே ராஜா இருந்தானா, நான் போனேன்னா என்ன ஆகிடும்? நம்மளை காலி பண்ணிவிடுவான்னு நினச்சிட்டு அவன் பயப்படும் போது தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை பழி வாங்க நினச்சவன்லாம் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போயிட்டான். நீ பயப்படாத, வா, உன்னை அனுப்புவேன்னு சொல்லி இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் ஆடுகளுக்கு பின்னாக போய் போய் ஆடுகள்லாம் கீழ்ப்படியும் நினைக்கிறீங்களாங்க? நீங்கள் ஆடு வளர்த்துருந்தா தெரியும். யாராவது ஆடு வளர்த்துருக்குறீங்களா? எங்கள் வீட்டில் ஆடு வளர்த்தோம். எங்கள் அப்பா நிறைய ஆடு வளர்த்தாரு. ஒன்றை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டே இருக்கோம். திடுத்திட்டு போடி அந்த மூளைக்கு ஓடி போயிடும். அது ஓடுதுன்னு பின்னாடி இருக்கிறது எதுக்கு தான் ஓடுதுன்னே தெரியாது, இதுவும் ஓடும். அங்கே போய் கொஞ்ச நேரம் கடிக்கும், அதை விட்டுட்டு என்ன செய்யும்? இன்னொரு இடத்துல திடுத்திட்டு ஓடும்.
இதுங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல கூட அடங்கி நின்று மேய மாட்டாங்க. அந்த மேய்ப்பன் பயங்கர டயர்டாகுவான். அவ்வளோ தூரம் ட்ரைனிங் கொடுக்கும் இந்த ஆடு. எதுக்கு இந்த ட்ரைனிங் அவனுக்கு? இங்கே வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களை வழி நடத்துவதற்கு. ஒன்று உக்காந்தே இருக்கும், ஒன்று ஓடும், அது பின்னாடி 4 சேர்ந்த ஓடும். இது ஊழியத்துலேயும் நடக்குது, இப்போது எல்லா இடத்துலையும் நடக்குது. நல்லா தான் இருக்கும் ஒரு விசுவாசி. அப்புறம் பார்த்தா என்ன செய்யும்? திடீர்னு ஓடும், அது பின்னாடி 4 ஓடும். இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சாதான் உனக்கு நான் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு வேண்டிய கிருபையை கொடுப்பேன்னு மோசேக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான் பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்டேட்டஸ் இருந்துட்ட பிறகு கொஞ்சம் கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே கஷ்டம் தானே? கஷ்டமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டம். நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டு கொஞ்சம் 3 வேளையுமே நல்லா சாப்பாடே வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் வேண்டாம். 3 வேளையும் நல்லா சாப்பிட்றோம். திடீர்னு ஒரு ஆர்டரு, ஒரு வேளை தான் சோறு. அது எந்த வேலைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னா, ராத்திரிக்கு சாப்பிட்லனாலும் வயிறு இழுக்கும், காலையில் சாப்பிட்லனாலும் வயிறு இழுக்கும். இழுக்குமா இழுக்காதா? இழுக்கும். 3 வேளையும் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது, பட்னியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுப்பேன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் கீழே இறங்கி வர்றது. அப்போ உயர்ந்த நிலைமையில் இருந்த 40 வருஷம் உயர்ந்த நிலைமையில் இருந்த மோசே வனாந்தரத்தில் 40 வருஷம் அவன் சுற்றி 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 ஆடுகளின் பின்னாக நடந்து அந்த வனாந்தரத்தில் வரக்கூடிய எதிரிகளையும் கண்டு கொண்டான், ஆடுகளுக்கு வந்த மோச நாசங்களையும் கண்டு கொண்டான், அதை எப்படி பக்குவப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான். இதையெல்லாம் செய்து அவன் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கிறான். அந்த ட்ரைனிங் பீரியடு 40வது வருஷம் முடிந்தது. இப்போ 80 வருஷம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் வா உன்னை மோசே உன்னை அழைத்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லும்போது தான் கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சானே அந்த கோலையும் எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த கோலையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை தான் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன? அது கோல், ஆடை மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த கோல் அது. அப்போது கர்த்தர் அதை என்ன சொல்கிறார்? நீ கீழே போடு, அது சர்ப்பமாக மாறும். அதை வாழை போய் பிடி, திரும்பவும் உன் கையில் கோலாக மாறும். இப்படி அநேக காரியங்களை அவனை கொண்டே அவனுடைய கோலை கொண்டே செய்தார். வேறொரு கோலை தேவன் அங்கே ஏற்படுத்தி தரவில்லை. அல்லேலூயா. இந்த பாயிண்டை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஏனென்றால் நம்மிடத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு தான் கர்த்தர் ஒருவனை உருவாக்க முடியும். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை கொண்டு தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து நடத்த முடியும். அன்றைக்கு யாரை பார்த்து விதவை அவள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டபோது அவளுக்கிட்ட கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு என்ன இருக்குன்னா, ஊழியக்காரன் மனைவி அந்த எலிசா கிட்ட போய் கேட்கும்போது உன்கிட்ட என்னம்மா இருக்குன்னு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்னா அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு தான் எல்லா குடத்தையும் நிரப்பி அவள் கடனை அடைத்து மீதியான வாழ்க்கை வாழ கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். அப்படிதான் சகோதரனே சகோதரியே, உங்களிடத்துல என்ன இருக்கு, இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்க பிடிப்பு என்னவோ அதை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அப்போது மோசே அந்த வனாந்திரத்திலேருந்து வாயா எகிப்துக்கு உன்னை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களோட ராஜாவோட உன்னை பேசி அனுப்புறேன்னு கூப்பிட்டப்பா அந்த கோலை அங்கே தூக்கி போட்டு வரலங்க, அந்த கோலோடே வந்துட்டான். அந்த பழக்க தோஷம், சிலருக்கெல்லாம் பழக்க தோஷம் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை எடுத்து செஞ்சுக்குவாங்க. இந்த மோசைக்கும் பழக்க தோஷம். 40 வருஷம் கையில் இருந்த கொம்பை கீழே போட மனம் இல்லை, அந்த கொம்பை தூக்கிக்கிட்டே வந்தான். அந்த கொம்பை கொண்டு தான் கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பார்வோனுக்கு முன்பாகவும் செய்தார். ஒரு சின்ன கோலை கொண்டு இவ்வளோ செய்ய முடியுமா? நிறைய வசனங்கள் இருக்குது. நான் வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். அந்த மோசே கிட்ட இருந்த அந்த கோல், அந்த அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பின்னால் வாசிச்சுக்கிட்டே வரணும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த கோலை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய, உன் கோலை நீட்டு,
உன் கோலை நீட்டுன்னு தான் வசனமெல்லாம் வரும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம கடந்து போடலாம். 7 யாத்திரையாகமும் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிட்டு 10 விதமான அற்புதத்தை இந்த கோலை கொண்டே அவன் செய்து முடித்தான். நான் ஒரு வசனத்தை தான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 8:5-6 அந்த கோலினால் அடித்தானா, அங்கே தவளைகள் வந்தது. 8:16 கோலை கொண்டு அடித்தான், அங்கே பேன்கள் வந்தது. 9:23 அந்த கோலை கொண்டு அடித்தான், கல்மலையும் இடி முழக்கங்களும் உண்டானது. 10:13 அந்த கோலை கொண்டை நீட்டினான், அங்கே வெட்டுக்கிளிகள் வந்தது. 14:16 அந்த கோலை நீட்டி செங்கடலை இரண்டாக பிளந்து விடுன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இது சாத்தியமா? நிச்சயமா நம்முடைய பார்வைக்கு இது பயங்கரமாக இருக்குது. அன்னைக்கு இருந்த மோசே செஞ்சார், இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களாம் செய்ய முடியல. மெரினா பீச்சில் மணலுக்குள்ளே நடந்தே பீச்சுக்குள்ளே போய் கடலில் காலை வைக்க முடியல, தள்ளாடுது. இந்த மணலெல்லாம் பிரிந்து போன்னு சொன்னால் நடக்குமா? நடக்கவாது பாதை வேணுமே. ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மோசே எவ்வளோ ஒரு பயங்கரமான தேவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. அவ்வளோ பெரிய செங்கடல் எதிரிட்டு வந்த அந்த செங்கடலை கடப்பதற்கு 4 நாட்கள் ஆகுமா. அந்த அந்த அவ்வளோ தூரமாக அது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருமே கடந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. எதிரி துரத்திக்கிட்டு வரான். 4 நாள் கடந்துருந்தாங்கன்னாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? கர்த்தர் எவ்வளோ நேர்த்தியாய் ஒன்றையும் செய்கிறார் பாருங்க. மக்கள் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது, தாராளமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செங்கடலை பிளந்து விடுங்கிறான். அப்போ பிளக்கிறது பயங்கர அகலமாக என்ன செய்தது, பிளந்ததுனால எல்லா ஜனங்களும் சின்ன ரோ போட்டால் என்ன செய்யணும், ஒருத்தர் பின்னாடி தான் போகணும். அகலமான ரோ இருந்தது என்ன செய்யலாம், எல்லாருமே ஒரே நேரத்தில். இந்த வாசப்படிக்குள்ளே மிஞ்சி போனால் 2 பேர் வெளியே போகலாம், அப்படியா? 2 பேர் சேர்ந்தாப்பில் போனால் 2 பேர் தான் போக முடியும். இதுவே ஒரு 50 அடிக்கு வாசப்படி இருந்தால் எத்தனை பேர் போகலாம்? 50 பேரும் வெளியே போகலாம். அப்படி தான் அந்த செங்கடலை அவன் என்ன செய்தான், பிளந்து விடுனோன்னு அந்த கோலை நீட்டினான். அந்த செங்கடல் எல்லாரும் ஒரே நேரத்தில் கடந்து போவது போல அந்த கோல் என்ன செய்து அற்புத கிரியைகளை செய்தது. அதே கோலை கொண்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அது 17ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியனை ரெவிதீமிலே வைத்து தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தார். வாசிக்கிறேன் பாருங்க, 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். மோசேயின் கோல் யாருடைய கோலாய் மாறிற்று? தேவனுடைய கோலாய் மாறிற்று. அதுக்கு தான் நம்மள்ட்ட என்ன கிருபை இருக்கோ அதை கண்டு கொண்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோமானா அது தேவன் பல மடங்காய் பெருக வைத்து நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைக்கு போகிறவன் எதை கூட்டிகிட்டு போவாங்க? இப்போ சண்டைக்கு போகிறவன் நல்ல துப்பாக்கிகளை தூக்கிட்டு போவாங்க. அந்த காலத்தில் சண்டைக்கு போகிறவன் கத்தி, அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள், வில்லு, அம்பு, கத்தி, அது கோடாரி கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அந்த காலத்துலலாம். அதுக்குன்னு ஒரு விசேஷித்த ஆயுதங்கள் உண்டு. அந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் யுத்தம் பண்ணணும். ஆனால் மோசே ஒரு தன்னிடத்தில் இருந்த அந்த கொம்பையே எடுத்துக்கிட்டு போகிறாரு.
அந்த கோலை கொண்டு அமலேக்கியனை பூமியில் எங்கும் இராதபடிக்கு முற்றிலும் நாசம் பண்ணுவதற்கு தேவன் அவனை அந்த கோலை கொண்டு ஜெயம் எடுக்க வைத்தார். அல்லேலூயா. மோசே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறாரு, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறாரு. அவரால் முடியல. எவ்வளோ நேரம் கையை உயர்த்த முடியும்? ஒரு ஜெபம், விசேஷமான ஜெபம். இங்கே இருக்கக்கூடிய திருமணமானவர்கள், திருமண நாள் கொண்டாடுறவங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிறந்த நாளுக்காக ஜெபம் பண்ணும்போது இப்படி நல்லா நேராக தூக்கும். பாஸ்டர் வேறு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாருப்பா. இப்படியே இறங்கிடுமா இல்லையா? கை நமக்கு என்ன செய்யும்? வலிக்குது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே வலிக்குது. ஆனால் மோசே 2 கரத்தையும் உயர்த்திக்கிட்டு இருக்கிறான். அவனால் முடியல. அதை பார்த்த ஊரும் ஆரோனும், அண்ணன் ஒரு பக்கம், மச்சான், அந்த ஆரோனுக்கு மச்சான் யார்? ஊர். மச்சானும் அண்ணனும் என்ன செய்கிறாங்க? 2 பேரும் தாங்கி பிடிக்கிறாங்கங்க. இந்த மோசே கோலை நடுவில் இப்படி நிறுத்திட்டு 2 கையில் மோசே இப்படி கோலை பிடிச்சிக்கிட்டுன்னு உட்காந்துருக்கிறார் ஒரு கல்லை போட்டு. இந்த கொம்பை கையோடு அவங்களும் என்ன செய்கிறாங்க? தோளோடு தோளா நிற்கிறாங்க. ஊழியக்காரனுக்கு தோள் கொடுத்து நிற்க வைக்க ஊரும் ஆரோனும் அன்றைக்கு தேவைப்பட்டான். ஆனால் மோசையின் கோல் அந்த யுத்தத்தை நடத்தி முடித்தது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய இந்த மோசையின் கோல், என்னமோ அந்த அம்மா உடம்பு முடியல போல, ஸ்தோத்திரம். நவநீத அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியல. சரி வாங்க முடிச்சிடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனபடினால நம்ம என்ன சொல்ல வருகிறென்றால், மோசே கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? அமலேக்கை முறியடிக்கணும்னு சொன்னார். அந்த கோலை கொண்டே தேவன் அவனை வெற்றி பெற செய்தார். ஆனபடினால இந்த கோல், மோசேயின் கோல், இப்போ யாரோட கோலாயிடுச்சு? தேவனுடைய கோலாய் மாறி போனது. அந்த கோலை கொண்டு தான் அவன் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாகவும் செய்தான், இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் செய்தான். அந்த கோலை கொண்டு தான் அநேக காரியங்களை செய்து முடித்தான். அருமையான தேவ ஜனமே, நாம் என்ன செய்யணும்னா, அற்புதம் அதிசயம் நடக்கணும். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒரு கோலை போல மாற வேண்டும். தேவனுடைய கரத்தில் ஒரு கோலாய் நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய முடியும். இந்த மோசே கூட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக நான் ஒரு பாயிண்டை சொல்ல போகிறேன். மோசே லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துவதற்கு இரட்சகராய் வந்தான். இரட்சகர் தானங்க அவனும், வழி நடத்துகிறவன், ரட்சிக்க அந்த மக்களை வழி நடத்துகிறவன் இரட்சகராய் வெளிப்பட்டான். இயேசு கிறிஸ்து இந்த அகில உலக மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரட்சகராக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போது மோசேயும் ஆரோனும் விசேஷித்தவர்கள், விசேஷித்த கிருபைக்குள்ள கடந்து வந்தார்கள். இந்த மோசேயின் கோலை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்தது போல உங்களை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய முடியும். ஆனபடினால ஆரோனின் தளிர்த்த கோலும், அவனுடைய கிரியைகளும் எப்படி அவனுக்கு ஊழியத்தில் விசேஷவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காட்டினதோ, அதை போல இந்த வரப்போகிற இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும், ஒவ்வொரு மாதத்துக்கும் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் இந்த பூமியில் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார், என்னை கொண்டு தான் செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தமாகி, ஆண்டவரே என்னை கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும்னு நம்ம கேட்டோம்னா கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.